உயர்கல்வித்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருப்பதால் பணிகள் தாமதமாகுவதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுகிறது. கள நிலவரம் என்ன ரமேஷ்? தலைமைச் செயலகத்துல 10 அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்படவர்களுக்கான போர்ட்போலியோ வந்துவிட்டது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 22 முக்கியமான துறைகளுக்கு இன்னமும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கக்கூடியது நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய பணிகள், ஏன்னா ஒவ்வொரு துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நடத்தும் போது அந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும். அது தொடர்பாக மானிய கோரிக்கை மீதான விவாதம் அடுத்த மாதத்திலிருந்து நடைபெற இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனவே உயர்கல்வித்துறை முக்கியமான துறை. அடுத்த குறிப்பாக கல்வி ஆண்டு, இந்த கல்வியாண்டு ஜூன் மாதம் தொடங்குகிறது. உயர்கல்வித்துறைக்கு என்று அமைச்சர் இதுவரை நியமிக்கப்படவில்லை. சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முக்கியமான துறை. குறிப்பாக பொல்யூஷன் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்ட முக்கியமான துறைகள் அதில் வருகின்றன. வனத்துறையும் குறிப்பாக ஆங்காங்கே வனத்துறையில் தற்போதெல்லாம் ஆங்காங்கே வனப்பகுதியில் தீ விபத்துகள் ஏற்படுகிறது. அதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். சுற்றுலாத்துறை என்று சொல்லக்கூடிய முக்கியமான அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. அதே போல பால்வளம், போக்குவரத்து, வேளாண்மை துறை, மதுவிலக்குத்துறை, அதாவது தமிழகத்தில் மதுவிலக்கு அமல்படுத்துவது தொடர்பாக வழக்கமாக மின்சாரத்துறையுடன் தான் மதுவிலக்கு சேர்த்து கொடுப்பார்கள். ஆனால் இந்த முறை நிர்மல்குமாருக்கு மின்சாரம் மற்றும் சட்டத்துறை கொடுக்கப்பட்டிருப்பதால் மதுவிலக்கு யாருக்கு என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதே போல கைத்தறி, துணி நூல் துறைக்கும் அமைச்சர்கள் நியமிக்கப்படாமல் இருக்கிறார்கள். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலன் என்பது ஒரு முக்கியமான துறை. ஏனென்று சொன்னால் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் தற்போது ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகள் இருக்கிறன. அவர்களெல்லாம் பல வகுப்புகள், கல்லூரிகளாம் தொடங்கப்பட வேண்டும். இது தொடர்ந்த பல்வேறு விஷயங்கள் இந்த துறையில் நடைபெற வேண்டும் இருக்கிறது. எனவே இந்த துறைக்கும் இல்லாமல் இருக்கக்கூடியது ஒரு சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த குறிப்பாக மற்ற துறையை பொறுத்தவரை கால்நடை பராமரிப்பு துறை, பால்வளம், மீன்வளம், சிறு குறு தொழில்கள், வீட்டு வசதி, கூட்டுறவுத்துறை, வேளாண்மை துறை உள்ளிட்ட துறைகளுக்கும் அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறைக்கும் அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். உயர்கல்வி, தொழிலாளர் நலன் உள்ளிட்ட முக்கியமான துறை. கடந்த முறை இருந்த கால்நடை, மீன்வளம், வேளாண்மை, சிறு குறு தொழில்கள், அதாவது பெரிய தொழில்களுக்கு அமைச்சர் கீர்த்தனா போடப்பட்டு விட்டார். ஆனால் இது போன்ற முக்கியமான 22 துறைகளுக்கு அமைச்சர்கள் இல்லாமல் இருக்கிறார்கள். வீட்டு வசதி மற்றும் குடிசை மாற்று வாரியம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த துறைகளில் பணிகள் சுணக்கமாக இருக்கின்றன. நேற்றைக்கு பாத்தீங்கன்னா அமைச்சர்களுக்கு துறைகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் அந்தந்த அமைச்சர்கள் தற்போது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தலைமைச் செயலகம் வந்துவிட்டார். அதே போல பொதுப்பணித்துறை அமைச்சரும் வர இருக்கிறார். மற்ற துறை அமைச்சர்களும் தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார்கள். சீனிவாசகம், இப்ப நீங்க பேசும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. உயர்கல்வித்துறைக்கு அமைச்சர் இன்னும் நியமிக்கப்படல அப்படின்னு. இன்னும் ஒரு 10 நாள்ல ஜூன் மாதம் வந்துடும். அடுத்து கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்படும். இப்ப இந்த மாதிரி நேரத்தில் அமைச்சர் இல்லாதது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை உருவாக்கும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல 11 மணிக்கு உள்ளாக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சந்திரமோகன் IAS மற்றும் தேர்வுகள் துறை இயக்குநரோடு ஆலோசனை நடத்துகிறார். அதே போல வழக்கமாக இல்லாமல் முதலமைச்சர் குழந்தைகள் நலத்துறையை தன்னிடம் வசித்திருக்கிறார். எனவே 20ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகிறது. எனவே இது குறித்தெல்லாம் முதலமைச்சர் ஆலோசிக்கிறார். அடுத்ததாக உயர்கல்வித்துறை ஏனென்று சொன்னால் இந்த ஆட்சியை இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஆட்சி என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இன்றைக்கு 18 to 21 வயது இருக்கக்கூடியவர்கள் பல கல்லூரிகளில் படிக்கிறார்கள். எனவே அவர்களுக்கென்று ஒரு அமைச்சர் இல்லாமல் இருப்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அடுத்த கட்டமாக இன்றைக்கு பள்ளிக்கல்வி கூட்டம் நடத்தினால் அடுத்ததாக வழக்கமாக மாலை உயர்கல்வி கூட்டம் நடத்துவார்கள். இதுதான் கடந்த முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டம் இருக்கும். அல்லது ஒரு நாள் விட்டாவது நாளை உயர்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டம் நடைபெறும். எனவே இது குறித்தெல்லாம் எதிர்பார்ப்பு தற்போது மேலோங்கி இருக்கின்றது. மற்ற தற்போது நிதித்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கிறார். அதே போல ஆனந்த் அமைச்சர் அவர் முக்கியமான துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தலைமைச் செயலகத்துக்கு ஊரக வளர்ச்சித்துறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவரும் தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றார். சீனிவாசகம், 22 முக்கிய துறைகளுக்கும் எப்போது அமைச்சர்கள் நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தாவேக தரப்பில் இதற்கு என்ன தகவல் சொல்றாங்க இந்த விவகாரத்துல? அதாவது கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டியது இருக்கிறது. காங்கிரசுக்கு 2 அமைச்சர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அதே போல அதிமுகவுக்கு எத்தனை அமைச்சர்கள் கொடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய தருணத்துல மூத்த அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் ஆனந்த் ஆகியோர் சபாநாயகர் அறையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. எனவே இதையெல்லாம் ஒரு இறுதி செய்துதான் அவர்கள் அடுத்த கட்டமாக பதவியேற்பு விழா நடைபெற்று, அதனால்தான் முதலமைச்சர் கேரளாவுக்கும் செல்லவில்லை. எனவே முதலமைச்சரை பொறுத்தவரை இந்த இறுதி செய்யக்கூடிய பணிகள் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு துறைகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனிவாசகம், நன்றி ரமேஷ்.